டிவிகே கட்சி ஆரம்பித்த உடனே விஜய் திருமண மண்டபத்திற்கு ஏற்பட்ட சிக்கல். சமீபத்தில் தான் நடிகர் விஜய் தனது புதிய அரசியல் கட்சி விஜய் அறிவித்து இருந்தார். விஜய் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்து இருக்கின்றார். 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகுவோம் என்று விஜய் சொல்லி இருக்கின்றார். இப்படி ஒரு நிலையில் விஜயின் மண்டபங்கள் மாற்றப்பட்டது குறித்த தகவல் கசிந்து இருக்கின்றது. சென்னையில் விஜயின் தாயார் ஷோபா, மகன் சஞ்சய், மனைவி சங்கீதா ஆகியோரின் பெயர்களில் பல திருமண மண்டபங்களை நடிகர் விஜய் நிர்வகித்து வருகின்றார். சென்னையில் சாலிகிராமத்தில் ஷோபா விஜய் மண்டபம், வடபழனியில் ஒரு திருமண மண்டபம் உள்ளது. அடுத்து போரூரில் சங்கீதா திருமண மண்டபம் என்று மனைவியின் பெயரில் நடத்தி வருகின்றார். முதல் சிக்கலுக்கு ஆளாகி இருப்பவை விஜயின் திருமண மண்டபங்கள். விஜய் வெளிப்படையாக சென்னையில் வடபழனி, குமரன் காலனி, அருணாச்சலம் சாலை மற்றும் போரூர் பகுதிகளில் 3 திருமணம் மற்றும் வைத்திருக்கின்றார். இவற்றுக்கு முறையான பத்திரப்பதிவுகள் உள்ளதா, மாநகராட்சியில் வருமான வரி கட்டப்பட்டு உள்ளதா, வேறென்ன வில்லங்கங்கள் உள்ளன என்று திருமண மண்டபங்களுக்கு குடைச்சல் கொடுத்து உள்ளார்களாம். எல்லாவற்றையும் சரியாக கணக்கு வைத்து உள்ளாராம். சென்னையில் உள்ள திருமண மண்டபத்தை தயாரிப்பாளர் லலித்திடம் மாத வாடகைக்கு 8 லட்சம் 15 வருடமாக ஒப்பந்தம் அடிப்படையில் வாடகைக்கு விட்டுள்ளார். இப்பொழுது இந்த திருமண வாடகைக்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வைப்பதற்கு மாத வாடகை 12 லட்சத்திற்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் முதல் கட்டுமானம் போரூரில் இருக்கும் சங்கீதா திருமண மண்டபம் தற்போது ரிலையன்ஸ் டிரான்ஸாக மாறி இருக்கின்றது. இன்னும் சில மண்டபங்களை இதே போல ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வைப்பதற்கு விஜய் யோசித்து வருகின்றாராம்.